இப்போ நமக்கு சளியோ காய்ச்சலோ பிடிச்சா என்னங்க பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனில் மருந்து எழுதி கொடுப்பாரு. அதை 3 நாள் சாப்பிடுவோம். இதுவே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ டயபெட்டிஸ் பீப்புளோ டாக்டரை பார்த்தாங்கன்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனில் மருந்து எழுதி தருவார் தான். பட் கூடவே வந்துட்டு நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவார். இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது. பட் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை நிறைய பேர்த்துக்கு. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மாத்திரை எடுத்துமே அவங்களால கண்ட்ரோலில் வைக்க முடியல. பட் எந்த மாத்திரையும் இல்லாமல், எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே சிம்பிளான வேஸில் கம்மி பண்ணால் எப்படி இருக்கும்? அதை தான் லூக் கொட்டினோ தி காம் ப்ரிஸ்கிரிப்ஷனுங்கிற புக்கில் எழுதியிருக்காரு. அந்த புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக இருக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பேக் எண்ட். இந்த பார்ட்டில் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுன்னு சொல்கிறோம். பட் எதனால் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற சயின்டிஃபிக் ரீசனோட இதில் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் போதும் பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் என்ன அதையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 5 சிம்பிள் வேஸில் எப்படியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹோமியோஸ்டாசிஸ்னால் நம்ம பாடியில் இருக்க ஒரு பேலன்சிங் மெக்கானிசம். இது ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு கான்சர்ட் ஹாலுக்கு வந்து போகிறீங்க. அந்த கான்சர்ட் ஹாலில் ஏகப்பட்ட மியூசிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லோரும் அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர் இருக்கார். அவர் ஒரு ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு எல்லாரையும் வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லோரும் கரெக்டாக வாசிக்கிறாங்களா? இப்போ இதே எக்ஸாம்பிளை வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடியாக இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க ஆர்கன்ஸ் தான் வந்துட்டு மியூசிக் பிளேயர்ஸ். நடுவில் இருக்க கண்டக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ். இந்த ஹோமியோஸ்டாசிஸோட வேலை என்ன? எல்லா ஆர்கன்ஸும் அவங்களோட வேலையை கரெக்டாக பார்க்குறாங்களான்னு பார்க்குறது தான். இப்போது நீங்கள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வச்சு ஹை சுகர் கண்டென்ட்னால பிளட் சுகர் லெவல் வந்து ஏறிடும். இப்போ உங்கள் பிளட் சுகர் ஏறும்போது நம்ம பாடி என்ன பண்ணுன்னா பேன்க்ரியாஸ் செல்லுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். இந்த பேன்க்ரியாஸ் செல் என்ன பண்ணுவோன்னா இன்சுலினை வந்து ரிலீஸ் பண்ணிடும். அப்படி இன்சுலினை ரிலீஸ் பண்ணும்போது இந்த செல்லுக்கு வந்து நிறையா குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹை சுகர் லெவல் வந்து நார்மல் லெவலுக்கு மாறிடும். இப்போ இந்த ப்ராசஸை நம்ம பார்த்தோம்னா இதைத்தான் வந்துட்டு பேலன்சிங் மெக்கானிசம் சொல்கிறோம். இந்த வேலையை பார்க்குறது தான் ஹோமியோஸ்டாசிஸ். பட் ஒரு ரிசர்ச் ஸ்டடி என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்குன்னா, கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட ஹோமியோஸ்டாசிஸ் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பாடியில் இருக்க பேலன்சிங் மெக்கானிசம் வந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க, சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் பேன்க்ரியாஸ் செல் வந்து இன்சுலினை ரிலீஸ் பண்ணாது, இல்லாட்டி கம்மியாக ரிலீஸ் பண்ணுது. அப்போது நம்ம சுகர் லெவல் வந்து ஹையாகவே இருக்கும். இதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும். இப்போது நமக்கு ஹோமியோஸ்டாசிஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறது மூலயமா ஹோமியோஸ்டாசிஸ் இம்பேக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் நம்ம ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் போதும் பாடியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது? இதை நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டமை பற்றி தெரியணும். நர்வஸ் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னா, அதோட வேலை வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட். அதாவது நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, அப்போ வந்து ஒரு பாம்பை பார்க்குறீங்க. அப்போ அந்த பாம்பை பார்த்தோன்னே நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னு இப்போ பார்க்கலாம். உங்களோட பிரெயின் வந்துட்டு அந்த பாம்பை வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி பிக்சராக எடுத்துக்கும். அந்த பிக்சரை வந்துட்டு அதோட டேட்டா பேஸ், அதாவது அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க நிறைய ஃபோட்டோஸை வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்கும். இதில் பொட்டென்ஷியலாக டேஞ்சர் இருக்கா இல்லையான்னு. அப்படி ஒரு வேளை டேஞ்சராக இருந்ததுன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கு சிக்னல் கொடுத்துரும். இப்போ நமக்கு ஒரு டேஞ்சர் இருக்குது, நீ ஆக்டிவேட் ஆகிருன்னு சொல்லிவிடும். உடனே சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போது இது ஆக்டிவேட் ஆனோடனே என்ன நடக்கும்னா, நம்மளோட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரீத்திங் பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளை பறக்கும். இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா, நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்குது. இன்ஸ்டன்ட் எனர்ஜி எதுக்கு கொடுக்குது? ஃபைட் ஆர் ஃப்ளைட்.
அதாவது இப்ப நம்ம வந்து அந்த பாம்பு கூட சண்டை போடுறதுக்கு எனர்ஜி வேணும். அதே மாரி அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கும் நமக்கு எனர்ஜி வேணும். இதத்தான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த சிம்பத்தெட்டிக் நர்வ் வந்து நமக்கு எனர்ஜி தானே குடுக்குது. அதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு கேட்கலாம். சிம்பத்தெட்டிக் நர்வ் ஆக்டிவேட் ஆகும்போது கொஞ்சம் ஆர்கன்ஸ்க்கு தான் வந்து எனர்ஜி போகுது. எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போக வேண்டிய எனர்ஜிய தான் இந்த பர்ட்டிகுலர் ஃபியூ ஆர்கன்ஸ்க்கு வந்து குடுக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, மத்த ஆர்கன்ஸ்க்கு வந்து எனர்ஜி கிடைக்காது. அதோட வேலை வந்து அஃபெக்ட் ஆகுற மாரி ஆயிடும். அதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே எனர்ஜி கிடைக்கலன்னா. இந்த பாராசிம்பத்தெட்டிக் நர்வோட வேலை என்னன்னா, நம்மள ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போறது. அதாவது இது ஆக்டிவேட் ஆச்சுன்னா, நம்ம பிளட் பிரஷர் கம்மியாயிரும், ஹார்ட் ரேட் கம்மியாயிரும், ஆக்ஸிஜன் லெவல் வந்து நார்மல் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மள ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கே கொண்டு போயிடும். ஓகே. இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும். அப்படி கண்ட்ரோலில் வைக்கணும்னா, பாராசிம்பத்தெட்டிக் நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆகணும். பட் இந்த பாராசிம்பத்தெட்டிக் நர்வை நம்மளால நேச்சுரலாகவே ஆக்டிவேட் பண்ண முடியும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்னைக்காவது குழந்தை அழுகிறத நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. குழந்தை அழுகிறது மட்டும் இல்லை, நம்ம அழுகிறதுலையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அழுகிறதுல என்ன பேட்டர்ன் கேட்டிங்கன்னா, சின்னதா வேகமா மூச்ச இழுக்க ஸ்டார்ட் பண்ணி, பீக்ல அழுகும்போது நல்லா மூச்ச வந்து ஹோல்ட் பண்ணியிருப்போம். இந்த அழுகையே வந்து பார்த்தீங்கன்னா, பாடியோட ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் தான். அதாவது நம்ம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, நம்ம பாடிய வந்து காம் பண்ணிக்கிறக்காக இந்த அழுகைய வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்படி பாடி நேச்சுரலாவே யூஸ் பண்ற அழுகைங்கிற இந்த கான்செப்ட்ட நம்ம சைக்ளிக் சை மூலியமா கொண்டு வரப்போறோம். இந்த சைக்ளிக் சை கான்செப்ட்ட பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி தான். இத பண்றக்கு 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போறோம். 2 வாட்டி மூச்ச இழுக்க போறோம். 1 வாட்டி மூச்ச வந்து வெளிய விட போறோம். ஓகே. இத எப்படி பண்ணலாங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்ப ரொம்ப மெதுவா உங்களோட மூச்ச வந்து உள்ள எடுங்க. நல்லா மூச்ச வந்து உள்ள இழுத்ததுக்கப்புறம், இப்ப வேகமா இன்னொரு மூச்ச வந்து இழுங்க. இப்படி 2வது வாட்டி உங்களோட மூச்ச இழுக்கும்போது, லங்ஸ்ல கம்ப்ளீட்டா எல்லா காத்தும் உள்ள ஃபில் ஆயிரும். இப்ப ரொம்ப பொறுமையா அந்த மூச்ச வந்து வாய் வழியா வெளிய விட போறோம். பட் வாய் வழியா வெளிய விடும்போது பர்சியூட் லிப்ஸ். நம்ம பெருமூச்சு விட்டா எப்படி வாய வச்சுப்போம்? அந்த மாரி வாய வச்சு, மெதுவா வந்து அந்த மூச்ச வந்து வெளிய விட்டுறணும். இது ஒரு சைக்கிள். இதே மாரி 6-7 சைக்கிள் நம்ம பண்ணும்போது, பாடி வந்து காம் ஆயிடும். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வாட்டி மூச்சு இழுக்கும்போது, லங்ஸ்ல வந்து ஏர் வந்து ஃபில் ஆகும். 2வது வாட்டி மூச்சு இழுக்கும்போது, லங்ஸ்ல இருக்க ஏர் சாக்ஸ் வந்துட்டு நல்லாவே ஓப்பன் அப் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகுறனால உள்ள வர ஆக்ஸிஜன் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். வெளிய போற கார்பன் டை ஆக்சைடு ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாரி ஸ்லோவா, எஃபெக்டிவா பிரீத்திங் பண்ணும்போது, நம்மளோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா காம் ஆயிடும். இதை எப்பலாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப கவலையில இருக்கும்போது நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, முக்கியமான மீட்டிங் இருக்கு, முக்கியமான எக்ஸாம் இருக்கு. இந்த மாரி எல்லா டைம்லயும் நம்ம இந்த டெக்னிக்க பிராக்டிஸ் பண்ணலாம். இதே டெக்னிக்க நம்ம டே டு டே ரொட்டீன்ல காலையில இல்லாட்டி நைட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த டே வந்து காமா, எஃபெக்டிவா போக சான்சஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. என்னைக்காவது படுத்துட்டு, வானத்த பார்த்துட்டு, வானத்துல போற மேகங்கள பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி. இது ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெஸ்ஸ கம்மி பண்ணும். சயின்டிஃபிக்கா இத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வானத்துல இருக்க மேகங்கள நம்ம பார்க்கும்போது, நம்மளோட மைண்ட் வந்து காம் ஆகுது. நம்ம அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல வந்து இருப்போம். இப்படி நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது, நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் மோடுக்கு வந்து போயிரும். ஆல்ரெடி வந்துட்டு நெறைய ஸ்டடில வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம பிரசன்ட் மூமெண்ட்ல மைண்ட்ஃபுல்னஸா இருக்கும்போது, நம்மளோட கார்ட்டிசால் லெவல் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நேச்சுரலாவே டோபமைன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த டோபமைன் வந்து ஹாப்பி ஹார்மோன். அதே மாரி கார்ட்டிசால் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ மைண்ட்ஃபுல்னஸா இருந்தா,
கார்ட்டிசால் கம்மியாகுது, டோபமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, மைண்ட்ஃபுல்னஸா இருந்தா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், நம்ம ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாரி நம்ம வானத்த பார்க்கறத வந்து சயின்டிஸ்ட் வந்துட்டு விஷுவல் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 20 நிமிஷம் நம்ம அவுட்டோர்ல ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்மளோட கார்ட்டிசால் லெவல் வந்துட்டு 21% கம்மியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டடியோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க படுத்துட்டு தான் வானத்த பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஓரமா ஒரு இடத்துல நின்னு, வானத்துல போற மேகங்கள நல்லா கவனிச்சு பாருங்க. அது மூவ் ஆகும்போது, உங்களுக்குள்ள இருக்க தாட்ஸும் மூவ் ஆகுற மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா அப்சர்வ் பண்ணும்போது, அதுல ஏதாவது ஷேப்ஸ் தெரியுதான்னு பாருங்க. சில டைம் வந்து சிங்கம் மாரி தெரியும், சில டைம் பீகாக் மாரி தெரியும். நம்மளோட இமேஜினேஷன பொறுத்து தான் இருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்க முன்னாடி ஒரு பெரிய கதவு இருக்கு. அந்த கதவ ஓப்பன் பண்ணி, உள்ள என்டர் ஆகுறீங்க. அந்த ரூம் ஃபுல்லா மெழுகுவர்த்தி வெளிச்சத்தால நிரம்பி இருக்கு. எங்க பார்த்தாலும் மெழுகுவர்த்தியா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி நடக்கிறீங்க. அங்க ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல மெழுகுவர்த்தி வெளிச்சத்துக்கு கீழ உங்களுக்கு பிடிச்சமான உணவுகள் இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. அந்த இடத்துல இப்ப நீங்க இருந்தீங்கன்னா, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல நீங்க ரொம்ப காமா தான் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு சைக்காலஜிக்கலா நெறைய காரணம் இருக்கு. நீங்க நெறைய மூவிஸ் பார்த்திருந்தா தெரியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து ஃபேமஸ். நெறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆம்பியன்ஸ்க்காக இத பண்ணாலும், ஆக்சுவலா இதுல ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்கு. கேண்டில் எரியும்போது, அதுல நமக்கு ஒரு வார்ம் லைட் கிடைக்குது. அந்த லைட்ல இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து இருக்கு. இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் பிஎன்எஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. பிஎன்எஸ்னா பாராசிம்பத்தெடிக் நர்வ்ஸ். அதனால தான் நம்ம மைண்ட் வந்து காம் ஆகுது கேண்டில் லைட்ல. இதுக்காக நீங்க ஃபேன்சி ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டு கேண்டில் லைட் டின்னர் வந்து சாப்பிடணுன்ட்டு இல்ல. உங்களோட வீட்லயே வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேண்டில் வாங்கும்போது மட்டும் லோ குவாலிட்டி கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த லோ குவாலிட்டி கேண்டில்ஸ்னால நமக்கு பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு நல்ல கேண்டில்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இப்பலாம் பர்ஃப்யூம் இன்ஃப்யூஸ்டு கேண்டில்ஸ் நெறையா வருது. நெறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இங்கிருந்து எக்ஸ்போர்ட் கூட நடக்குது. இந்த கேண்டில் லைட் டின்னர்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு, வேற ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அது என்னன்னா, ஜஸ்ட் வந்து கேண்டில வந்து லைட் பண்ணிக்கோங்க. கேண்டில வந்து ஏத்திட்டு, அந்த வெளிச்சத்த கண்ணிமைக்காம எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ பாருங்க. இப்படி ஃபோகஸ்டா கேண்டில் லைட்ட பார்க்கும்போது, நம்மளோட பாடி வந்து காம் ஆகும். இந்த பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் யோகாலயே வந்து இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா, த்ரெட்டாக்கா. இந்த பிராக்டிஸ நீங்க ஃபாலோ பண்ணும்போது, மைண்ட் வந்து டீக்ளட்டர் ஆகுது. உங்க கண்ல இருக்க டியர் டக்ட்ஸ் வந்துட்டு கிளியர் ஆகுது. அதனால நம்மளோட ஃபோக்கஸும், கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். Google ஃபோட்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் மெமரி, 3 இயர் மெமரி, 5 இயர் மெமரின்னு சொல்லிட்டு, நம்ம எடுத்த ஃபோட்டோஸ ரிமெம்பர் பண்ற விதமா நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம எகைன் பார்க்கும்போது, நமக்கு அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் திருப்பியும் நமக்கு ரீகலெக்ட் ஆகும். இந்த மாரி இன்டென்ஷனலாவே நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸ வந்து நம்ம ரீகால் பண்ணும்போது, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகுது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ எகைன் மீட் பண்ணும்போது, இல்ல எகைன் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்மளோட பாஸ்ட் மெமரீஸ வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டைமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். இது எப்படி பாசிபிள்? சயின்டிஃபிக்கா இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நம்ம பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான பார்ட் இருக்கு. ஒண்ணு வந்து ஹிப்போகாம்பஸ், இன்னொன்னு வந்து அமிக்டலா. இந்த ஹிப்போகாம்பஸோட வேலை என்னன்னா, நம்ம மெமரீஸ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அமிக்டலாவோட வேலை என்னன்னா, எமோஷன்ஸ வந்து ப்ராசஸ் பண்றது. இந்த 2 பார்ட்டுமே மெமரி ஃபார்மேஷன் அண்ட் எமோஷனுக்கு மட்டும் வேலை செய்யாம, அத ரீகால் பண்ணும்போதும் வேலை செய்யுது. இப்படி ரீகால் பண்ணும்போது வேலை செய்யும்போது, டோபமைன்ங்கிற ஒரு கெமிக்கல வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த டோபமைன் கெமிக்கல சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு ஹாப்பி கெமிக்கல்.
இது ரிலீஸ் ஆனா நம்ம கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆவோம். 2008ல நடந்த ஒரு ஸ்டடியில இத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இத எப்படி நம்ம சாதகமா யூஸ் பண்ணி பிராக்டிஸா கொண்டு வரலாம்னு கேட்டீங்கன்னா, மெமரி கேலரி அப்ரோச். இந்த டெக்னிக் எப்படி ஃபாலோ பண்றதுன்னா, நம்ம விசுவலைசேஷன் பண்ண போறோம். நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க செவுத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க செவுத்துல 5 ஃபோட்டோஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. அந்த 5 ஃபோட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸ். உங்க பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸா அது இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க முன்னாடி போறீங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோவ வந்து பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே, அந்த டைம்ல உங்களுக்கு என்னென்னலாம் நடந்ததோ, அதெல்லாமே வந்து ஞாபகம் வரும். இந்த மாரி அந்த 5 ஃபோட்டோஸையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த 5 ஃபோட்டோஸையும் பார்த்துட்டு, அதுல நடந்த மூமெண்ட்ஸ வந்து நம்ம ரீகால் பண்ணியிருப்போம். இதத்தான் வந்து மெமரி கேலரி டெக்னிக்ன்னு சொல்றாங்க. இத நம்ம பண்ணும்போது நமக்கு டோபமைன்ங்கிற கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. அதனால வந்துட்டு நம்ம மைண்டுமே வந்து காமா ஃபீல் ஆகுது. ஆத்தர் வந்து இந்த புக்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலியேட்டிவ் கேர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரையில குணப்படுத்த முடியாது. அது மாரி ஸ்டேஜ்ல இருக்க பேஷண்ட்ஸ பாலியேட்டிவ் கேர்ல வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாரி பாலியேட்டிவ் கேர்ல இருக்க பேஷண்ட்ஸ மெமரி கேலரி டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ண வச்சிருக்காங்க. இப்படி அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, அவங்க வந்து பெட்டரா ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்கள மருந்து மாத்திரையில சரிப்படுத்த முடியலனாலும், இந்த மாரி சின்ன சின்ன ஹாப்பி மொமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்கள பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த டெக்னிக்லயே ரொம்ப ஈஸியான டெக்னிக் இதாங்க. கார்கிலிங். ஏன்டா வாய் கொப்பளிச்சா எப்புட்றா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. அதுக்கு சயின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கு. நம்ம வாய் கொப்பளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரோட்ல இருக்க மசில்ஸ் வந்து சீரா ரிதமெட்டிக்கா வந்து வேலை செய்யுது. இப்படி சீரா வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, பாராசிம்பத்தெடிக் நர்வ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. 2019ல நடந்த ஒரு ஸ்டடியில, இந்த மாரி சிம்பிளான த்ரோட் எக்ஸர்சைஸ்னால, நம்மளோட ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது கண்டிப்பா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த மாரி சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து பேலன்ஸா வந்து மெயின்டெயின் ஆகுது. எப்பலாம் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ, அப்பலாம் இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல நான் வீட்ல இருக்கேன், டைம் நமக்கு இருக்கும்போது, வாய் கொப்பளிக்கும்போது பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணி நம்ம வாய் கொப்பளிக்கும்போது, நம்மளோட ஓரல் கேருக்குமே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். 5 டெக்னிக்ஸும் நம்ம இப்ப பார்த்துட்டோம். இதுல எந்த டெக்னிக் உங்களுக்கு புடிச்சிருந்தது? எத உடனே ஃபாலோ பண்ணுவீங்கங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி நம்ம மெமரி ரீகால் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் கம்மியாகுதோ, அதே மாரி நம்ம புக்ஸ் படிக்கிறதுனாலயும் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணலாம். தி காம் பிரிஸ்கிரிப்ஷன் புக்கோட லிங்க்கையும், நான் எழுதின பிக்ஸ் அண்ட் ஸ்டோரி புக் லிங்க்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.